హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద గిరి గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ஓகே, இதுல இந்த பாட்டு எல்லாம் முடிச்சிட்டீங்க இல்லையா? இதுல இந்த பாடல்கள் வந்து கண்ணனுக்கு ஒரு காது குத்துறதுக்காக அவனை கூப்பிடுற மாதிரியான இந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டு அவர் எழுதியிருக்கிற விதம் வந்து அந்தாதிங்கிற முறையை அவர் பின்பற்றி இருக்கார். அந்தாதினா அந்த கடைசி வரி, முதல் பாட்டினுடைய முந்தைய பாட்டினுடைய கடைசி வரியிலிருந்து அடுத்த பாட்டை துவக்கிறது. இது வந்து எப்படி சொல்றது, சின்ன சின்ன வேரியேஷனோட வருது அது. அதனாலதான் இங்க வந்து இந்த பாட்டுல நம்ம அதை பார்க்கலாம். சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. ஆனாலும் இது நான் வந்து அந்தாதி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த அந்தாதிக்கு பொருளா வந்து அவர் அந்த 12 பெயர்களை சொல்லிடுறாரு. ஆகவே அந்த 12 பெயரால் சொன்னேன் அப்படின்னு அதை சொல்லிடுறாரு. ஆகவே அந்த அளவுல இதை பார்க்கலாம். இப்போ முதல் பாட்டுல என்ன சொல்றாங்க, பொய்ப்பாடு உடைய நின் தந்தையும் தாழ்ந்தான். அதாவது பாடு உடைய நின் தந்தையும் போய் தாழ்த்தான் அப்படின்னு பொருள். அதாவது பாடு உடைய, மிக பெருமை உடைய உன்னுடைய தகப்பனான நந்தகோபனும் போய் தாழ்ந்தான். வெளியில போய் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுறான். வெளியில போனா அவனுக்கு வெளியில பல வேலைகள் இருக்கு உன் தகப்பனுக்கு. அதனால பெருமை மிக்கவன் அவன், நல்ல வீரன், பெருமை மிக்கவன், எல்லாம் ஓகே. ஆனா வெளியில போனான்னா வீட்டு பிரச்சனைக்கே வரதே இல்லை, வெளி பிரச்சனைக்கே நேரம் சரியா இருக்கு. ஆனா உன்னைய உண்மையில கடும் வெறுப்பு கொண்டிருக்கிற, உனக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிற கம்சனோ உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பொறுத்துறல் உடையவன், உன்னோட சண்டை போடுறதுல கடும் இது உடையவனா இருக்கான். அவன் வீரம் மிக்கவன், அவன் அந்த சண்டையிடும் குணம் மிக்கவன், அவன் கடியன், உண்மையில ஒரு கடினமான எண்ணத்தோட இருக்கான், உண்மையில் கடிந்து இருக்கிறான், உண்மையில் கோபம் கொண்டு இருக்கிறான். காப்பாரும் இல்லை, அவன் எந்த நேரத்துல என்ன செய்வானோ. உன்னை யாரு பாதுகாப்பா? கடல் வண்ணா உன்னை தனியே போய், அது உன்னை காப்பாரும் இல்லை கடல் வண்ணா தனியே போய் எங்கும் திரிதினா தெரியாதே, நீ பாட்டு தனியா ஒவ்வொரு இடமா தெரியாத பேய்ப்பால் முலை உண்ட பித்தனே. அவர் சொல்றது, அந்த அம்மா சொல்றா, இப்படி ஏற்கனவே வீட்டை பாத்துக்கணும் உங்க அப்பான்னா அவரும் இப்படி வெளியே போனா வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்றாரு. உன்னையேவோ உனக்கோ கம்சனுக்கும் உனக்கும் ஆகலாம், உன்னை எப்படா ஏதாவது செய்யலான்னு காத்திருக்கான். நீ என்னடானா வெளியே தனியா ஓடி போயிடுற, உன்னை பார்க்க யார் இருக்காங்க, நீ வாட்ட வெளியே ஓடி போயிடுற. ஏன் அப்படி ஓடுற அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கு? ஏன்னா நீ வந்து பேய்ப்பால் முலை உண்டவன், பேயாக வந்த, அதாவது அந்த அரக்கியாக வந்த பூதனையிடம் பால் இருந்தியதால் உனக்கு கொஞ்சம் பித்தம் ஏறி போயிருக்கு. அதனாலதான் இந்த சேட்டை பண்ணிட்டு திரியிற. பேய்ப்பால் முலை உண்ட பித்தனே அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த குழந்தைய. ஆனா அந்த திட்டுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, கேசவ நம்பி. அதாவது இந்த இந்த ஒரு வார்த்தையில அவரை பித்தனேன்னு சொல்லியாச்சு. ஏன் இப்படி சேட்டை பண்ற, இந்த சேட்டைக்கு காரணம் நீ இந்த மாதிரி ஒரு பேயிடம் பால் இருந்தியதுதான் சொல்லிட்டாரு. சொன்னதும் அவருக்கு மனசு கேட்கல. அடுத்து என்ன சொல்றாரு, கேசவ நம்பி. இந்த இடத்துல நம்பின்னா ஆண்களில் சிறந்தவனே, கேசவனாகிய நம்பி, அவனை உயர்த்தி சொல்றாரு. நம்பினாலே அவன் புருஷோத்தமன், புருஷர்களில் உயர்ந்தவன், அவன் தான் புருஷன். அப்பேற்பட்டவன நீ ஒரு கேசவ நம்பி அப்படின்னு அவரு உயர்த்தி சொல்றாரு. அவருக்கு உனக்கு காது குத்த எல்லா பெண்டுகளும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அடைக்காய், அடைனா இலை, இந்த இடத்துல வெற்றிலையை குறிக்கக்கூடியது. காய்னா பழுக்காய்ன்னு சொல்றது, பாக்கு வந்து பழுக்காய், பச்சை பாக்குக்கு பழுக்காய்ன்னு பேரு. இன்னைக்கும் கேரளால பழுக்கா அப்படின்னு தான் சொல்றது அதை. ஸோ அப்ப வந்து பாக்க அப்படி முழு கொட்டைப்பாக்கா எடுத்து அதை வெட்டி தான் வெத்தலை போட்டுப்பாங்க. ஆகவே அடைக்காய், காய் அப்படிங்கிறது பழுக்காய், அதனுடைய இது. அடைனா வெற்றிலை. ஸோ வெற்றிலையும் பாக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன், நீ வந்து காது குத்திக்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படி வரணும் அவன், எப்படி வரான் அவன்? வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி. மருங்கு அப்படின்னா இடுப்பு, இடுப்பு அதாவது கரை மாதிரி வரக்கூடியதான் மருங்கு, விளிம்புன்னு சொல்றது. ஸோ உடல்ல பொறுத்த வரைக்கும் இடுப்புங்கிறது ஒரு விளிம்பு, அதாவது நம்ம உடலை இருபாதியாக பிரிக்கக்கூடிய விளிம்பு அது. அந்த இடுப்புல அவர் வந்து பவளத்தால் ஆன இது அணிஞ்சிருக்கிறார், ஒரு சங்கிலி மாதிரி இடுப்புல போட்டிருக்காரு.
அந்த வண்ண பவளம் மருங்கினில் சாத்தி இடுப்பினில் போட்டுக்கொண்டு மலர்பாத கிங்கினி ஆர்ப்ப, மலர் போன்ற பாதங்களில் இருக்கக்கூடிய சலங்கை, அந்த கொலுசு கிண்கிணி கிண்கிணி சப்தமிட, கிண்கிணியாக அது சப்தமிட, இவர் என்ன செய்யறாரு? நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணா. நன்னி அப்படின்னா மிகுந்த அன்புடன், மிகுந்த பணிவுடன் அப்படின்னு அர்த்தம். மிகுந்த அன்புடனும் பணிவுடனும் எவர் தொழுகிறாரோ அவர் சிந்தையிலிருந்து பிரியாதவன் நாராயணன். மேல கேசவன் சொன்னாங்க இல்லையா, இங்க நாராயணா அப்படின்னு சொல்றாங்க. கேசவா, நாராயணா, அந்த மாதிரி ஒவ்வொரு பெயரா சொல்லிக்கிட்டே வராங்க இங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அவரு? எவர் ஒருவர் உன்னை மிகுந்த அன்புடன் பணிந்து தொழுகிறாரோ அவர் சிந்தையிலிருந்து நாராயணன் நீங்க மாட்டான். சிந்தை பிரியாத நாராயணா, இங்கே வாராய். அப்போ நான் உன்னை அதே மாதிரி தொழுகிறேன், ஆகவே நீ இங்கே வா. என்னற்கு அரிய பிரானே. இப்போ இதுல ஒரு சின்ன பாரடாக்ஸ் வைக்கிறார் பாருங்க. எவர் நன்னி தொழுகிறாரோ, அதாவது தன்னை மிகவும் பணிந்து தொழுகிறாரோ அவருடைய சிந்தையை விட்டு என்ன செய்ய மாட்டான்? நாராயணன் போக மாட்டான். சிந்தை பிரியாத நாராயணன் அவன். அடுத்த வரியில என்ன சொல்றாரு? எண்ணற்கு அரிய பிரானே. எண்ணி பார்ப்பதற்கு அரியவன், எண்ணுவதற்கு அரியவன் அவன். அப்ப எண்ணுவதற்கு அரியவன் சிந்தையிலிருந்து பிரிய மாட்டான். இது என்ன அந்த இடத்துல பொருள்? அப்போ அந்த இடம்தான் அதற்கு முந்தைய வார்த்தை நன்னி தொழும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வைக்கணும். அது இந்த இடத்துல எண்ணற்கு அரிய பிரானை, எண்ணுதல் அப்படின்னா அறிவின் துணை கொண்டு நினைத்து பார்க்கிறது. அதனாலதான் எண்ணுதல் அப்படிங்கிறது கவுண்டிங். நம்ம ஒரு பொருளை எண்ணிக்கை சொல்றோம் இல்லையா, அந்த கவுண்ட் அப்படிங்கிறது லாஜிக்ல வரக்கூடியது. எதை குவான்டிஃபை பண்ண முடியுமோ, எதற்கு இலக்கமிட முடியுமோ, எதை எண்களாக மாற்ற முடியுமோ அது தர்க்கத்திற்கு உட்பட்டது. எது தர்க்கத்திற்கு உட்பட்டதோ அது அறிவின் பாதையில் நிற்பது. அப்ப அறிவுங்கிறது எல்லாவற்றையும் அப்படி ஒரு பைசெக்ட் பண்ணி டெசெக்ட் பண்ணி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு. அறிவுங்கிறதே அதுதான், பகுத்து பகுத்து பார்த்து புரிந்து கொள்வதால் அது அறிவு. அப்ப அறிவுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவழிந்துதான் அவன்கிட்ட போக முடியும் அப்படின்னு. அப்போ நீங்க எண்ணி பார்த்தால், அதாவது இறைவனை நம்ம சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சே அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் சிந்தனைக்கு சிக்கவே மாட்டான். என்ன என்ன அரியவனாக மாறிடுவான் அவன். எண்ணுவதற்கு அரியவன். எண்ணி பார்த்தால் அவனை நீங்க பிடிக்க முடியாது. யார? பிரான் தலைவனாகி அவனை நீங்கள் எண்ணி பார்ப்பதன் வழியாக அவனை பிடிக்க முடியாது. ஆனா நன்னி தொழுபவர்களுக்கு, அவனை பணிந்து, அறிவெல்லாம் ரெண்டாம் பட்சம்ப்பா. நான் பயங்கர தத்துவத்தோடையும் மிகுந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணி நான் இறைவனை புரிந்து கொள்ளப் போகிறேன்னு சொன்னா அவன் நீங்க ஆராய்ச்சி செய்ய 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 அவன் அரியவனாகவே போவான். எண்ணுவதற்கு அரியவனாகிறான் அவன். நன்னி தொழுபவர்களுக்கு இதெல்லாம் விட்டு எனக்கு அவனே இறைவன், நான் அவனையே எப்போதும் மனதில் நினைச்சிருப்பேன், அவன் மேல நான் பிரியத்தோட இருப்பேன், அவனே எனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி எவர் நன்னி தொழுகிறாரோ அவங்க சிந்தையிலிருந்து அவன் பிரியவே மாட்டானோ. அந்த ரெண்டு வரிகளை அந்த வரிக்குள்ள அந்த அந்த முரண் வைக்கிறாரு. நன்னி தொழும் சிந்தை பிரியாத நாராயணன் தான் எண்ணற்கு அரிய பிரானாகவும் இருக்கிறான். எண்ணற்கு அரிய பிரானாக இருக்கிற நாராயணன் தான் நன்னி தொழுபவர்களுக்கு சிந்தையிலிருந்து பிரியாதவனாகவும் இருக்கிறான். அதுதான் இந்த பாடல உள்ள பொருள். திரியை எரியாமே காதுக்கு இடுவேன். இந்த காதுல திரிங்கிறது துணிய நுழைச்சு, அதாவது அந்த காலத்துல காது பெருக்குதல்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கம் இப்ப கிடையாது. காதை கொஞ்சம் பெருசா ஆக்கிடுவாங்க. காதை தொல்லை வருதுன்னு, தொலை துளைதான் தொல்லை வருது. தொல்லை காதுன்னா துளை காது, அதான் உச்சரிப்புல தொல்லை காது ஆயிடுது. அப்ப இந்த காதுல முன்னாடி கொஞ்சம் பெருசாக்குவாங்க ஓட்டைய. காதை ஓட்டைய பெருசாக்கி அதுல பெரிய பெரிய ஆபரணங்களை அணிவது அந்த காலத்துல ஒரு ஃபேஷன், ஒரு ஸ்டைல். இப்ப நம்ம ஒரே ஒரு குத்தோட நிறுத்திக்கிறோம். ஆனா முன்னாடி அப்படி செய்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஓட்டைய போட்டு இந்த காது பெருக்குதல் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. நரிக்குறவர்கள் இந்த காது பெருக்குதலை பிரமாதமா செய்வாங்க. அதை வச்சுதான் இந்த தண்டட்டி, வனப்பு தட்டு, இது எல்லாமே காதுல கிராமத்துல உள்ளவங்க போடுறது. அதுக்கு முதல்ல காது வளர்க்கணும். அதுக்கு பேர் காது வளர்த்தல் அப்படின்னு சொல்றது.
காதை வந்து ஓட்டை போட்டு வளர்ப்பாங்க. சில மருத்துவர்கள், அதாவது முடி வெட்டக்கூடிய பணியை செய்யக்கூடியவங்களும் இந்த காது வளர்ப்ப செய்வாங்க. காதை பெருசாக்கி பெருசாக்கி ஓட்டை ஒவ்வொரு நாளும் இந்த பூவரச மரம் இருக்கு இல்லையா? பூவரசு இல்ல. முள்முருங்கை மரம். முள்முருங்கை மரத்தினுடைய தண்டு, அப்புறம் இந்த ம், இதெல்லாம் முருங்கை மரத்தினுடைய இந்த தக்கை, இதையெல்லாம் காதுல அந்த ஓட்டைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசா சரி சரி ஓட்டையை பெருசாக்கிடுவாங்க. அதுலதான் நீங்க தண்டட்டி எல்லாம் போடுறது, காது வளர்த்து. இது அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு துணி திரியை உள்ள விட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கி வச்சிருப்பாங்க. அதை டெய்லி எடுத்து எடுத்து போடுவாங்க. அதற்கு பிறகுதான் நம்ம இந்த குச்சியை வச்சு குத்துற பழக்கத்துக்கு வந்தோம். முன்னாடி கிராமத்துல வேப்பங்குச்சி தான் செருகுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அதை எடுத்து திரும்ப விளக்கெண்ணெயில நல்லா அந்த இன்னொரு குச்சியை குத்தி மஞ்சள் தடவி அதை லேசா நெருப்புல காட்டி எண்ணெயை லேசா சூடுபடுத்தி அந்த எண்ணெயில அதை அழுத்தி அந்த குச்சியை காதுல திரும்ப போடுவாங்க. இப்படி தொடர்ந்து போட்டு போட்டு அந்த ஓட்டைய பெர்மனன்ட் ஓட்டையா ஆக்குவாங்க. அதுக்குதான் வந்து இந்த திரியிடுதல்னு பேரு. சோ இந்த இடத்துல அதுக்கு சொல்றாங்க, உனக்கு எரியாம புண்ணா இருக்கும், அதனால அது காதுல அந்த திரி போடும்போது நான் புண்ணு இல்லாம பண்றேன், உனக்கு எரியாம பண்றேன் உன் காதுக்கு. அப்படி நீ காதுக்கு அப்படி திரி வச்சு அது ஓட்ட போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணுக்கும் நன்றும் அழகும் உடைய, கண்ணுக்கு அழகாகவும் நன்றாகவும், அதாவது நன்றும் அழகும் உடைய, அது ரொம்ப நல்ல அழகுடைய கனக கடிப்பு. கடிப்புனா கடுக்கன் அப்படிங்கிறதுனுடைய பொருள். கடுக்கன் தான் கடிப்பு. கடிப்புனா அது காதை கடிச்சிட்டு இருக்கும். அது வந்து காதை கடித்து கொண்டு இருக்கும். அதான் அந்த கடிப்பு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கடுக்கன் போடுறோம் இல்லையா? கடுக்கன் எப்படி போடுவோம் பாருங்க. காதுல இருந்து அது தொங்காது, காதோட சேர்த்து இப்படி ஸ்டாப்லர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கடிப்பு. கடிச்சுக்கிட்டு இருக்கும் அது காதை. ஆகவே கடிப்பு. அவனுக்கு தங்கத்துல கடுக்கன் செஞ்சு போடுறேன், அது பார்க்க அழகாகவும் ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு, நீ வந்து காதை காமி அப்படின்னு அந்த குழந்தையை கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில தான் அதுக்கு அந்த ரொம்ப அழகான அர்த்தம். நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியா நாராயணா, இங்கே வாராய் என்னற்கு அரிய பிரானே, அப்படி ஒரு பொருள். அடுத்தது, வையமெலாம் பெரும் வார்கடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியது எல்லாம் தருவன், உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே இங்கே வாராய். அதாவது மகரக்குழை அப்படிங்கிறது பெருமாளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுவது. இப்போ 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, திருநெல்வேலியில நவதிருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தென்திருப்பேரை கோயில்ல பெருமாளுக்கு பேரே மகர நெடுங்குழை காதர் தான். அதை ஷார்ட்டா சொல்றது, அங்க இருந்த என்னுடைய பெரியப்பா அங்கதான் இருந்தார். பெரியப்பா பொண்ணு அப்படிதான் சொல்லுவா, எம்.கே. காதர் அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிடுவா. எம்.கே. காதருக்கு இன்னைக்கு திருவிழா இருக்கு, நான் போனோம் அப்படிதான் சொல்லுவா. ஸோ மகர நெடுங்குழை காதர். காதுல வந்து அந்த மகரம் போன்ற அந்த மீனின் வடிவத்தை ஒத்த குண்டலம், அதான் மகரக்குழை. அந்த மகரக்குழை வந்து இதுல இருக்கிற சுறா மீனை போல வடிவமுடைய அந்த அழகான மகரக்குழையை அவனை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த மகரக்குழை எவ்வளவு விலை தெரியுமா? வையமெல்லாம் பெரும், இந்த உலகத்தையே அதுக்கு விலையா கொடுத்தாலும் ஈடாகாதான். அப்பேற்பட்ட மகரக்குழை, வையமெல்லாம் பெரும் மகரக்குழை அது. அதை கொண்டு வந்து உனக்கு வச்சிருக்கேன் காதுல போட்டுக்கிறதுக்கு. வெய்யவே காதில் திரியை இடுவன், நல்ல இளஞ்சூட்டோட காதுல அந்த திரிய போடுறேன். நல்லா உனக்கு அந்த இதமா இருக்கும். அது இளஞ்சூட்டோட நான் அதை போட்டேன்னா நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பேன், நீ வேண்டியதெல்லாம் தருவேன். உய்ய இவ்வாயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே. அது இந்த அம்மா முதல் அதான் இந்த தாயினுடைய பித்து நிலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அவ ஒரே நேரத்துல தாயாகவும் ஒரே நேரத்துல பக்தையாகவும் இருக்கா. யாரு? பெரியாழ்வாருடைய யசோதை. அதனாலதான் இந்த வார்த்தை. முதல் வார்த்தையில என்ன சொல்றா? உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். யாருக்கு? பரம்பொருளே குழந்தையா வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த குழந்தைய பார்த்து இவ சொல்றா, உனக்கு நான் எல்லாம் தருவேன், நீ வேண்டியது எல்லாம் தருவன், நீ கேட்கிற எல்லாத்தையும் கொடுப்பேன். அடுத்த வரியில என்ன சொல்றா பாருங்க, இவ் ஆயர் குலம் உய்ய தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்தே. இந்த ஆயர் குலம் உய்வடைவதற்காக, இந்த ஆயர் குலம் நன்றாக நல்நிலையை அடைவதற்காக தோன்றிய இந்த குலத்தின் சுடர் போன்ற கொழுந்தே. இந்த கொழுந்துங்கிறது அதிலிருந்து தான் மரம் வளருது, செடி வளருது, பூ வருது, எல்லாம் வருது.
ஆகவே கொழுந்துங்கிறது ஒரு பெரிய ஒன்றின் துவக்கம். கொழுந்திலிருந்து தான் இலை, இலையிலிருந்து தான் மொட்டு, மொட்டிலிருந்து தான் பூ, பூவிலிருந்து காய், காயிலிருந்து கனி, கனியிலிருந்து பழையபடி விருட்சங்கள் வளரும். ஆகவே இந்த கொழுந்துங்கிறது துவக்கம், அத்தனைக்கும் துவக்கம். இந்த ஆயர்குலமே உய்வதற்கான துவக்கம் போல் வந்து நீங்க அவன் இங்க உட்கார்ந்திருக்கான் இந்த குழந்தை. அப்பேற்பட்டவனே, அப்போ ஆயர்குலமே உய்வதற்குரிய குழந்தைய பார்த்து நான் என்ன சொல்றேன் பாருங்க, நீ வேண்டியதை எல்லாம் தருவன். அந்த குழந்தைய நமக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஆனா நாம அந்த குழந்தைய பார்த்து உனக்கு நான் என்ன வேணுமோ தரேன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இந்த தாயினுடைய அன்பு. தாயா நான் என்ன சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கறேன். ஆனா நீ பரம்பொருள். நீ இந்த குலமே உய்வதற்காக வந்து பிறந்தவன். என்ன செய்யறான் அவன், அடுத்த வரியில தான் இந்த மயக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இங்கேயும் இங்கேயுமா மயக்கம். இதைத்தான் அடுத்த வார்த்தையில போடுறாங்க, மையன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து. மையன்மைனா என்ன? மையல் தன்மை. அதாவது இதுக்கு 2, 3 பொருள் உண்டு. மையன்மை அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஆஹ், சமஸ்கிருதத்துல வியாமோகம் அப்படின்னு பேரு. வியாமோகம், வியமோகம். இந்த வியமோகம்ங்கிற பெயர் வந்து வியமோகம் அப்படின்னு மலையாளத்திலையும் உண்டு, தெலுங்குலையும் உண்டு இந்த உச்சரிப்பு நேரடி பொருள்ல. இப்ப தெலுங்குல வியாமோகம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை நினைத்து ஏங்குவதாக பொருளை சொல்றது வியாமோகம். ஒண்ணும் இல்லை, நம்ம குழந்தை பருவத்தை நினைத்து ஏங்குவது எல்லாமே வியாமோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. மலையாளத்துல வந்து காதலனை நினைத்து அல்லது காதலியை நினைத்து ஏங்கும் ஏக்கத்திற்கு பெயர் வந்து வியமோகம் அப்படின்னு பேரு. விரகத்தோடு கூடிய ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது வியமோகம் அப்படின்னு அங்க பொருள். சமஸ்கிருதத்துக்குள்ள சான்ஸ்கிரிட்டுக்குள்ள வந்தோம்னா இதுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு பொருள் ஹாலுசினேஷன் ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அதாவது அந்த அதீதமான மயக்கத்துல காட்சிகள் எல்லாம் தோன்றக்கூடிய அளவிற்கு போயிடுறது, அதுக்கும் வியமோகம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த இடத்துல மையன்மைங்கிறதுக்கான பொருள் இந்த மையல் தன்மை. மையலின் காரணம், மையல் கொள்வதன் காரணமாக அவர்களுக்கு மனதுல விதவிதமான எண்ணங்கள் தோன்றுமா, அதைத்தான் மையன்மை செய்து. நீ தான் இதெல்லாம் செய்ய, அதாவது மாயத்தை செய்கிறாய். அதுதான் இங்க மையன்மை செய்து மையல் தன்மையை அவர்களுக்கு கொடுத்து, எவருக்கு? இள ஆய்ச்சியருக்கு அதை கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் நீ வந்து இப்படி எண்ணங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய மாதவனே அப்படின்னு சொல்லி இங்கே வாராய் அப்படின்னு கேட்டுக்கிறான். அவன்தான் குலம் உய்ய தோன்றியவன். அவன்தான் நம் மனதில் பல எண்ணங்களையும் மாறி மாறி உருவாக்குபவன். இப்படியாக அவனை சொல்றாங்க. அடுத்ததுல என்ன சொல்றாங்க, வனம் நன்று உடைய வைரக் கடிப்பு இட்டு. இந்த இடத்துல வண்ணம் அப்படிங்கிறத வனம் அப்படின்னு குறுக்கல் விகாரம் ஆயிருக்கு. இது இதை எதுகைக்கு ஒட்டி அவரு வண்ணத்தை வண்ணம்னு ஆக்கியிருக்காரு. வண்ணம் நன்று உடைய, நல்ல நிறமுடைய வைரக் கடிப்பு, வைரக் கடுக்கன் இட்டு வார்காது தாழ பெருக்கி. நான் சொன்னோம் இல்லையா, காது பெருக்குதல் தான் சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி, ஆமா நான் 3 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 வருடங்களுக்கு முன்னாடி முத்து நாகு எழுதிய சுழுந்தின்னு ஒரு நாவல் இருக்கு. சுளுந்தி முதல்ல வந்தப்போ, ஃபர்ஸ்ட் இது வந்தப்போ வம்சியில எனக்கு தான் கொடுத்து விட்டாங்க. நான் அதை படிச்சுட்டு அவர்கிட்டையும் பேசினேன். அந்த சுளுந்தியில காது வளர்க்கறத குறித்து மட்டும் ஒரு 2 அத்தியாயம் எழுதியிருப்பார். டீட்டெயில்டா இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன் நான், இது எங்க இருந்தா அவருடைய இதுல பண்டுவம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மருத்துவர்களை பண்டுவர்கள்னு சொல்லுவது. மருத்துவத்துல பண்டுவர்கள் செய்வாங்க சார், நான் பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. ஆகவே இந்த காது தாளன்னா எந்த அளவிற்கு வளர்ப்பாங்கன்னா, இந்த காதுக்கு கீழ் பக்கம் இப்ப தோடு போடுற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தக்கைய வச்சு வெயிட் ஏத்தி 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 இந்த காது வந்து தோலை தொடணும், அவ்வளவு நீளத்துக்கு தொங்கணும். தோல் அளவுக்கு காது தளர்ந்து நீண்டு தாழ்ந்து தொங்குறதுனா தான் அது அழகு. அதுலதான் நீங்க தண்டட்டி இண்டட்டின்னு பெரிய அணிகள்லாம் போட முடியும். அதுக்கு பேர் தான் காது வளர்க்கிறது, காது பெருக்கிறது. இதுதான் இங்க என்ன சொல்றாங்க, வார்காது தாழ பெருக்கி. இது அப்ப இருக்கிற பிராக்டிஸ், அந்த காலத்துல இருக்கிற பிராக்டிஸ் இது. இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க, உன் கூட சேர்ந்த பிள்ளைகள்? குணம் நன்று உடையர் இக்கோபால பிள்ளைகள். கோபாலர்னா யாரு? கோ பசுக்கள், பாலன் அப்படின்னா பராமரிப்பவன். பசுக்களை பராமரிக்கக்கூடிய இந்த பசங்க எல்லாம் நல்ல குணமுள்ள பிள்ளைகளா இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் நல்ல நிறத்தோடு கூடிய வைர கடுக்கன்னு நல்ல தாழ காது வளர்த்து அதுல போட்டிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் நல்ல பையங்களா இருக்காங்க. கோவிந்தா, நீயும் யாரு? கோவிந்தன். பசுக்களை எல்லாம் சிறப்பாக உய்விக்க கூடியவன். நீ சொல்லு கேளாய், நீ என்னுடைய சொல்லை கொள்ளாய், என்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வாய்.
என்ன செய்யணும்? இணை நன்று அழகிய, இணைனா ரெண்டு, இந்த ரெண்டு நல்ல அழகிய இக்கடிப்பு இட்டால், இந்த ரெண்டு கடுக்கனை நீ இட்டு கொண்டால், இனிய பலாப்பழம் தந்து சுனம் நன்று அணிமுலை உண்ணத் தருவன் நான். இந்த சுனம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாசனைன்னு அர்த்தம். நறுமணம் பொருந்திய, அதாவது அந்த நல்ல மனம் பொருந்திய என் மார்பிலிருந்து உனக்கு நான் பால் தருவேன் அப்படின்னு அந்த குழந்தைய சொல்றார். இன்னும் நல்ல நறுமண பொடிகளை தேய்த்து அவள் குளித்திருக்கிறாள். ஆகவே நல்ல நறுமணம் மிக்க என்னுடைய மார்பிலிருந்து உனக்கு பாலை தருவேன் நானு. ஸ்தோத்திரம் பிரானே இங்கே வார. இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது நமக்கு முதல்ல இருந்து இருக்கிறது. இடையில தான் திடீர்னு இந்த ஆறுமுக நாவலர் உன்னுடைய கருணையினால் இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆயிருச்சு. அதைத்தான் இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது தான், அதாவது உன்னை வணங்குதல். அதுக்கு சொல்லும் போதே தாழ்ச்சி நிலையிலிருந்து உயர்த்தி உயர்த்தி சொல்லி ஒருவரை நாம் வணங்குதலுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம் செய்தல் அப்படின்னு அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. துதித்தல், அதான் ஸ்தோத்திரம்ங்கிறதுக்கு சரியான பொருள் துதித்தல் தமிழ்ல. அப்படி துதிக்கும் போது துதிப்பவன் கீழையும் துதிக்கப்படுபவன் மேலையும் இருக்கிறது தான் மரபு. அதான் துதி. துதினாலே ஒருவரை புகழ்ந்து பாடுதல் தான். புகழ்ந்து பாடும்போது எனக்கு இணையானவனேன்னு பாட முடியாது. என்னை விட சிறந்தவனே, உன் பாதத்தை பணிகிறேன், உனக்கே நான் ஆட்பட்டிருப்பேன், அப்படித்தான் துதிப்பவன் பாடணும். ஆகவேதான் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எப்போதுமே தன்னை கீழ்நிலையில் வைத்துக்கொண்டு பாடப்படுபவனை மேல்நிலையில் வைக்கக்கூடியது. அவ இங்க என்ன சொல்றோம் நானு? நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுதான் இங்க சோத்தம் பிரான், ஸ்தோத்திரம் பிரானே, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. உன் அளவுக்கு என்னால ஓட முடியாது, உன் அளவுக்கு என்னால ஆட முடியாது, இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல தாஜா பண்றா பாருங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் காதுல இட்டு வைரக்கடுக்கன் இட்டு கொண்டதுனால அழகா இருக்காங்க, ரொம்ப நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீ வந்து என் சொல்லை கேள், இந்த கடிப்பை இட்டுக்கொள், நான் இனிய பலாப்பழம் தந்து உனக்கு என்னுடைய நறுமணம் மிக்க மார்பிலிருந்து பாலும் உண்ண கொடுத்து உனக்கு நான் எல்லாம் உன்னை கவனிக்கிறேன். நீ வந்து என்ன செய், இந்த இரு வைரக்கடுக்கன்களையும் இட்டுக்கொள் அப்படின்னு அந்த குழந்தைய கேட்கிறான். அடுத்த பாட்டு பாருங்க. ஸ்தோத்தம், இங்க சோத்தம் பிரான்னா அவனை இங்க சோத்தம்ல இருந்தே ஆரம்பிக்குது இந்த பாட்டு. சோத்தம் பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய். இப்ப அடுத்து வருது, என்ன துதித்தாலும் நீ அதை கேட்க போறது இல்லை. ஏன்னா இங்க வந்து அவனை துதித்து அழைக்கிறோம், இங்கே வாராய், சோத்தம்பிரான் இங்கே வாராய்ன்னு இறைவனை அழைக்கிறோம், துதி சொல்லி அழைக்கிறோம். இங்க என்ன சொல்றோம் பாங்க, நீ என்ன துதி செய்தாலும் நீ வரமாட்ட. இறைவனை நோக்கி சொல்லப்படுற வார்த்தை. என்ன இறந்தாலும் என்று இறந்தாலும் கொள்ளாய். இறந்தல், அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, கெஞ்சுதல். துதித்தல்னாலே அப்படி பணிந்து பேசுதல் தானே. அதான் இறந்தாலும்ங்கிற வார்த்தையை போடுறாரு. சோத்தம்பிரான் என்று இறந்தாலும் கொள்ளாய், கேட்க மாட்ட. சுரி குழலாரோடு போய், சுழி குழலார், சுரி குழல் அப்படின்னா நன்கு சுருட்டப்பட்ட, இப்ப இந்த கேர்லி ஹேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேர்லி ஹேர் உள்ள பெண்களோட போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டு இடுவனோ. அதாவது என்ன சம்பவம் நடந்திருக்கு, நான் என்ன கெஞ்சினாலும் வரமாட்டேன்னு நீ கோபமா இருப்ப. உன்னை நான் திட்டியிருக்கேன். எதுக்கு திட்டியிருக்கேன்? சுரிகுழலரோடு நீ போய் கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்தால் குணம் கொண்டு இடுவேன். நீ என்ன செஞ்சிருக்க? என்னை ஏமாத்திட்டு ஓடி போய் இந்த சுருட்ட முடி பொம்பளைங்க எல்லாரோடையும் போய் குறவை கூத்து ஆடிட்டு வந்திருக்க. இந்த குறவை கூத்து எப்படி ஆடுவாங்கங்கிறதுக்கு சிலப்பதிகாரத்துல குறவை கூத்து வருது. அதற்கு அடியாருக்கு நல்லார் உரை எழுதுறாரு. அடியாருக்கு நல்லார் உரையில கைகோந்த நிலை கொட்ப நன்று ஆடலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குறவை கூத்துக்கு கையோட கைய நல்லா கோர்த்துக்கிட்டு இணைந்து ஆடணுமா. கிட்டத்தட்ட இந்த நம்ம இந்த பால்ரூம் டான்ஸ் மாதிரி இருக்குது. இப்படி கையை கோர்த்துக்கிட்டு இணைந்து ஆடுவது. கை கோந்த நிலை கொட்ப நன்று ஆடலாகும் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அது அந்த இதை சொல்லும் போது அதுவும் காமம் மிகுதியுடன் கொண்டு அப்படிங்கிற வார்த்தையும் அதுல வருது. ஸோ அது வந்து ஒரு காமத்தின் பால் செய்யப்படுகிற ஒரு ஆட்டம், ஒரு கிளுகிழுப்பான டான்ஸ்னு வச்சுப்போம். ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி ஒரு டான்ஸ் அது. அந்த மாதிரி ஒரு டான்ஸை போய் நீ போட்டு வந்தனா குணம் கொண்டு இடுவேன். உன்னை நான் அதுக்கு பாராட்டுவேன்னு நினைச்சியா? ஏதோ திட்டிருக்கேன். அதுக்காக தான் இப்ப நான் எவ்வளவு இறங்கினாலும் துதித்தாலும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, இறங்க மாட்டேங்கிற. நீ வாட்டுக்கு போய் என்ன செஞ்சுட்டு வர, கோத்து குறவை பிணைந்து இங்கு வந்திருக்க. நான் குணம் கொண்டு இடுவேனோ நம்பி புருஷர்களில் சிறந்தவனே. டக்குன்னு ஒரு பேக் அடிக்கிறாங்க பாருங்க. பெண்களோடு போய் இவர் என்ன செஞ்சிருக்கிறார், குறவை கூத்து ஆடி இருக்கிறார். அதுக்காக கோவிச்சுக்கிட்டாலும் அடுத்த வரியில என்ன சொல்றாங்க, நம்பி
புருஷர்களில் சிறந்தவனே, புருஷர்களில் உயர்ந்தவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒருவனே புருஷன், மீதி எல்லாரும் பெண்கள் தான். நாம அத்தனை பேருமே ஆய்ச்சியர்கள் தான். அப்ப நம்மளோட தான் அவன் வந்து ஆடி இருப்பான். அப்ப அவன் பெண்களோட ஆடுனேன்னு உன்னை திட்டுனா கூட, நீ ஒருவனே ஆண்மகன், உன்னோட தான் எல்லாரும் ஆட முடியும். ஆகவேதான் நம்பி அந்த வார்த்தையை உள்ள போட்டுறாங்க. பேர்த்தும், பேர்த்தும்னா மீண்டும்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல திரும்ப 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 பெரியன அப்பம் தருவன், பெரிய பெரிய அப்பமா உனக்கு கொடுக்கறேன். பிரானே, என் தலைவனே, திரியிட ஒட்டில், திரியை இடுவதற்கு ஒப்புக்கொண்டால், ஒட்டில் அப்படின்னா ஒப்பினால், வேய் தடந்தோளார் விரும்பும் கருங்குழல் விட்டுவே நீ இங்கே வாராய். அது திரியிட பிரானே, திரியிட ஒட்டில் பேர்த்தும் பெரியன அப்பம் தருவன், அப்படி வாசிக்கிறோம். அப்ப தலைவனே, காதுல திரிய மட்டும் போடுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா, உனக்கு திரும்ப திரும்ப பெரிய பெரிய அப்பங்களா நான் கொடுப்பேன். ஆகவே மூங்கில் போன்ற அழகிய தோளை உடைய பெண்கள் விரும்பக்கூடிய கரிய நிற குழல் கொண்ட விஷ்ணுவே நீ இங்கே வாராய் அப்படின்னு அவனை கூப்பிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேய் தடந்தோழர் விரும்பும் அப்படின்னா அனைவருமே பெண்கள் தான். முதல்ல என்ன சொல்றாரு? சுரி குழலரோடு நீ போய் கோத்து, சுருண்ட கூந்தலை உடைய பெண்களோட போய் நீ குறவை கூத்து ஆடுன அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல என்ன சொல்றாரு? நீதான் நம்பி, நீயே ஒரே புருஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த ஒரே புருஷன் யாரு? விஷ்ணு. அததான் அந்த கடைசி வரியில தெளிவா சொல்லிடுறாரு. வேய் தடந்தோளார் விரும்பும் கருங்குழல் விஷ்ணு. அவன்கிட்ட தான், அவனுக்கும் கருங்குழல் தான் இருக்கு. கரிய குழல் கொண்ட விஷ்ணு. யார் அவன்? வேய் தடந்தோழர். பெண்கள் விரும்பும் விஷ்ணு. யார் பெண்கள்? அவனை தவிர எல்லாரும் பெண்கள். அத்தனை ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான். ஆகவே அந்த அவனை வந்து நீங்க, அவனே புருஷர்களில் உயர்ந்தவன், அவனை தான் நீங்க போய் சரணடைஞ்சாகணும். அவனிடம்தான் நீங்க பிரியமுடையவர்களாக இருந்தாகணும். அப்படிதான் அவன்கிட்ட இருப்பாங்க எல்லாரும். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், மேலோகமே கேட்கிற அளவுக்கு நீ அழுத, உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி. அப்ப உன் வாயில என்ன இருக்கோ, என்னத்தை தின்னுட்டு இப்படி அலறானோ குழந்தைன்னு நான் வந்து மிகுந்த அன்போடு நான் நோக்கி உன் வாயை பார்த்தா, மண்ணெல்லாம் கண்டு, மண்ணெல்லாம்னா உலகெல்லாம், இந்த புவி எல்லாத்தையும் உன் வாய்க்குள்ள நான் பார்த்தேன், எல்லாவற்றையும் உன் வாய்க்குள்ள பார்த்தேன். என் மனதுள்ளே அஞ்சி, என் மனசுக்குள்ள பயந்து, மதுசூதனே என்று இருந்தேன். நீயே மதுசூதனன் என்று உணர்ந்து பேசாமல் இருந்தேன். அப்புறம் என்ன அர்த்தம்? அவன் வந்து இவன் தான் இறைவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மனசுக்குள்ள நான் அதை அறிந்து விட்டேன். ஆனால் நான் இருந்தேன், என் மனதிற்குள்ளே அஞ்சி இருந்தேன். எப்படி அஞ்சி இருந்தேன்? மதுசூதனே என்று அஞ்சி இருந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அச்சம் வந்து இறைவன் மேல் உள்ள அச்சம் இல்லை. நான் உன்னை என் குழந்தையாக, என்னுடைய குழந்தையாக உன்னை பெற்றிருக்கிறேன், உன்னை நான் எப்படி பார்ப்பேன்கிற ஒரு அச்சத்தோட அவ இருக்கலாம். அதனாலதான் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் மனதுள்ளே அஞ்சி மதுசூதனே என்று இருந்தேன். மனதுக்குள்ள உன்னை உணர்ந்து விட்டேன். ஆனா உன்னை என் குழந்தையாக கொண்டிருக்கிறேனே, எப்படி இந்த குழந்தையை இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் அஞ்சி இருந்தேன். புண் ஏதும் இல்லை உன் காது மறியும். இவர் காது புண்ணாலாம் ஆகாது, லேசா அப்படி அப்படி எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். காது மறியும். மறியும்னா இந்த இடத்துல மடங்கும்னு அர்த்தம். காதை லேசா அப்படி மடக்குன மாதிரி தான்ப்பா இருக்கும். நமக்கு சொல்ல எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சமாதான வார்த்தை அது. உன் காது மறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி. இறை இந்த இடத்துல இறை போதுன்னா சிறு பொழுது, கொஞ்ச நேரம், ஒரு 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 நிமிஷம்ப்பா, கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் பொறுத்து இருந்துக்கோ, நான் உனக்கு என்ன செஞ்சிடுறேன், காதுல அந்த திரிய போட்டு விட்டுறேன். அததான் கேட்டுட்டு இருக்காங்க. கண்ணா என் கார்முகிலே கடல்வண்ணா காவலனே முலைவுனாயே. இவன் தான் காவலன். இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, இவதான் அஞ்சரா, என் மனதிற்குள்ளே அஞ்சி மதுசூதனே என்று இருந்தேன். அச்சப்படுபவர்கள் காவலை எதிர்நோக்குவார்கள். அப்ப யார் காவலன்? கண்ணன் தான் காவலன். அதனாலதான் அங்க அஞ்சின்னு சொல்லிட்டு இங்க காவலனேங்கிற வார்த்தையை போடுறாங்க. வேற எந்த பாட்டுலயும் காவலனே கிடையாது. இந்த பாட்டுல கொண்டு வந்து காவலனேங்கிற வார்த்தையை போடுறாரு. மண்ணெல்லாம் கண்டு என் மனதுள்ளே அஞ்சி மதுசூதனே என்று இருந்தேன், கண்ணா என் கார்முகிலே கடல்வண்ணா காவலனே முலைவுனாயே. அப்ப நீதான் என்னையை காக்க வேண்டும். முலை ஏதும் வேண்டேன் என்று ஓடி, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் அப்படின்னு ஓடி, காதிற் கடிப்பை பறித்து எரிந்திட்டு, காதுல போட்டதை பிடுங்கி எரிஞ்சாச்சு.
எரிஞ்சிட்டு எங்க ஓடுறான்? மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசுநிரை மேய்த்தாய். கல்மாரி ஏற்கனவே முன்னாடியும் பார்த்திருக்கோம். ஆலங்கட்டி மழை, அதான் கல்மாரி. ஆலங்கட்டி மழையா பெய்யுது இந்திரனின் கோபத்தால. இவன் என்ன செஞ்சிருக்கான்? காதுல இருக்கிற அந்த இத கடுக்கண்ணை வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு அதை வந்து இப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டு, தாய் வந்து சொல்றா வா நான் உனக்கு பால் கொடுக்குறேங்கிற, அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மலையை தூக்கி ஆலங்கட்டி மலையிலிருந்து மக்களையும் இந்த பசு நிறை, அந்த பசு நிறைகளை எல்லாம் காப்பாற்றி மேய்க்கிறா இந்த பிறவில, இந்த இந்த அவதாரத்துல. சிலை ஒன்று இருத்தாய். சிலைனா வில், வில்ல உடைச்ச, அது எப்போ? ராமாவதாரத்துல. சீதைய இதுக்கு சுயம்பரத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற சிவதனுசு அவர் உடைக்கிறார் இல்லையா? அதுதான் இருத்தாய்னா இந்த இடத்துல உடைத்தாய், இற்று போகச் செய்தாய், சிலை ஒன்று இருத்தாய். அடுத்தது என்ன? திரிவிக்ரமா. திருவிக்கிரமன்னா யாரு? மூவடியால் உலகளந்தான். உலகளந்த பெருமாளுக்கு தான் திருவிக்கிரமன்னு பேரு. அப்ப அவனுடைய அவதாரத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ யாரு? இந்த காதுல இருக்கிற கடுக்கனை பிடுங்கி எறிஞ்சிட்டு போற நீ, மலையவே தூக்கி இந்த இது ஆயர் குலத்தை காப்பாற்றியவன். வில்லை, சிவனினுடைய வில், சிவதனுசு, அதான் சிலை ஒன்று இருத்தாய், சிவனினுடைய வில்லையே உடைத்த அளவிற்கு வலிமை உடையவன். மூவடியால் இந்த உலகத்தையும் அளந்தவன். நீ இப்பேற்பட்டவன், இப்பேற்பட்ட பெரிய ஆளு நீ. இப்ப என்னவா இருக்க? திரு ஆயர்பாடி பிரானே. இப்ப ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆளா வந்து இருக்க என்னுடைய தலைவனே. இப்ப நீ ஆயர்பாடி ஆளா இருக்க. நீ விட்டா இதெல்லாம் வளர்ந்துட்டு போவ. நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் தெரியுமா? தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன். நீ இப்படி கை குழந்தையா கிடந்து தலை நிக்காம இருந்த பத்தியா? தலை நில்லாமல், தலை நிக்காம கழுத்தோட சேர்த்து தூக்கணும் இல்லையா? அந்த டயத்திலேயே உனக்கு காதை குத்தி ஓட்ட போட்டிருக்கணும். இப்படி கால் முளைச்சி ஓட ஆரம்பிச்சிட்ட பத்தியா? ஓடி சும்மாவா இருக்க? குடுகுடுன்னு ஓடி போய் இத கோவர்த்தனகிரியை தூக்கி ஆணிரைகளை காப்பாத்துற. அந்த பக்கம் ஓடி போய் சிலை ஒன்றை எடுத்து இருக்கிறாய், ஒரு வில் எடுத்து உடைக்கிற, சிவதனுசு எடுத்து உடைக்கிற. திடீர் இந்த பக்கம் வந்தா உலகத்தை, மூன்று உலகத்தையும் அளக்கிறவனாக மாறுற. உன்னைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, தலை நிலா போதே, தலை நில்லாத போதே, தலை நிற்காத பருவத்திலேயே உன் காதை பெருக்காம விட்டுட்டேன். அன்னைக்கே உன் காதுல ஒரு ஓட்டையை போட்டிருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஏன் தப்பு தான். இட் இஸ் மை மிஸ்டேக். அதான் அந்த வார்த்தை. குற்றம் எனதே, குற்றம் அன்றே. அன்னைக்கே விட்டேன் இல்லையா? அது என்னோட தப்பு தான். என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாக்கான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணன் பேசுறான். இது வரைக்கும் எல்லாமே யசோதை பேசுனதா, இப்ப கண்ணன் சொல்றான். என் குற்றமே என்று சொல்லவும் வேண்டாக்கான். பாரு, இது ஏன் மிஸ்டேக்னு சொல்லாத. என்னை நான் மண் உண்டேனாக அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும் அனைவருக்கும் காட்டிற்று இல்லையே. இதெல்லாம் ஏன் தப்புன்னு சொல்லாத. என் மேல ரொம்ப பிரியத்தோட இருக்கேன்னு சொல்லிட்டு நீ நான் மண்ணு தின்னேன்னு சொல்லி அத்தனை என்னை எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சு, என்னை பிடிச்சு, என்னை அடிச்சு எல்லார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை காட்டினியா இல்லையா? இந்த பையன் மண்ணு தின்னுட்டான், மண்ணு தின்னுட்டான்னு என்னை காட்டினியா இல்லையா? அவர் அம்மாவை அக்யூஸ் பண்றாரு. இங்க அப்போ அதனாலதான் நான் வந்து இப்ப இப்படி செய்யறேன். உடனே அந்த அம்மா இப்போ அவனுக்கு சமாதானம் சொல்லுது. வன்புற்று அரவின் பகைக்கொடி வாமன நம்பி. வன்புற்று அரவு, புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு, அதற்கு பகை கருடன். அந்த பகையை கொடியாக கொண்டவன், அதான் கருடனை கொடியாக கொண்ட வாமன நம்பி. இந்த இடத்துல அவன் குழந்தை. ஆனா அவன் எப்பேற்பட்ட குழந்தை? வாமனனை போன்றவன், சிறு வடிவம் கொண்ட, ஆனால் அவனே புருஷோத்தமனாகிய நம்பி அவன். வாமன நம்பி, உன் காதுகள் தூரும். இந்த பாரு, இப்படி திரி எடுத்து எடுத்து போடலைன்னா காதை அடைச்சிரும். அதுல வேற எதுவும் காதுல தோடு போட முடியாது. அதான் தூர்ந்து போதல்னு சொல்றாலே எங்க ஊர் பாஷை, சவுத்துல உள்ள பாஷை. காது தூந்துருச்சு அப்படின்னு சொல்றது. கிணறு தூர்ந்துருச்சு, காது தூர்ந்துருச்சு, இந்த ரெண்டு இடத்துக்கும் அதை பயன்படுத்துவாங்க. தூர்தல் அப்படின்னா அப்படியே மூடி மேடிட்டு விடுதல், ஒன்றும் இல்லாம ஆயிருதாரு. ஊத்து தூந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஊற்று வற்றி விடுதல். இங்க காதுல இருக்கிற ஓட்டை மூடிடுறது, மூடிரும். உன் காதுகள் தூரும். துன்புற்றன எல்லாம் தீர்ப்பாய் பிரானே, திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே. என்ன அர்த்தம் இதுக்கு? துன்புற்றன எல்லாம் தீர்ப்பாய், உற்றன துன்பு எல்லாம் தீர்ப்பாய். அது உன்னை உற்றவர்களது துன்பம் எல்லாவற்றையும் தீர்ப்பாய் பிரானே, திரியிட்டு சொல்லுகேன் மெய்யே. நான் நிஜமாவே சொல்றேன்,
திரி இடலைன்னா உன் காதுகள் தூர்ந்து விடும், காதுல போட்ட ஓட்டை மூடிரும். உற்றவர்களது துன்பத்தை தீர்க்கக்கூடிய பிரானே வா, வந்து அது காதுல அதை இதை போட்டுக்கோ அப்படின்னு அவனை கேக்குறாங்க இந்த குழந்தைய. மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய். அது அந்த குழந்தை என்ன சொல்ற, ஆஹ் இவன் இவன் வந்து அவங்க அம்மா சொல்றா இல்லையா, அதனால இவன் வந்து அவங்க அம்மாவை நோக்கி கேட்குறான். நீ நீ வந்து எல்லா குற்றம் என்னுடையதுன்னு சொல்றியே, அப்படிலாம் இல்லை. குற்றம் என்னது? என் குற்றம்லாம் என்னை குத்தம் சொல்லாத. நீ தான் அன்னைக்கு மண்ணு தந்தேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி என்னை பிடிச்சு அடிச்சு எல்லாருக்கும் காமிச்சு என்னை நீ ரொம்ப இது பண்ண அப்படின்னு அவங்க அம்மா சொன்னேன். அவங்க அம்மா சொல்றா, அப்படிலாம் இல்லப்பா, நீ வா, நீ ரொம்ப நல்ல பையன் இல்லையா, நீ என் இது இல்லையா, நீ தானே உற்றவர்கள் துன்பத்தை தீர்க்கக்கூடியவன் அப்படின்னு கேட்கிறா. அடுத்த ஒரு வரி அவன் சொல்றான். மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை உரலோடு என்னை காணவே கட்டிட்டு, உன்கிட்ட வந்து சொன்னவங்க எல்லாம் உண்மையாத்தான் சொன்னாங்கன்னு நம்பிட்டு மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி, சொல்லுவார் சொல்லை மெய்யென்று கருதி தொடுப்புண்டாய். அப்படி அப்படி பொருள் எடுக்கணும். சொல்லுவார் சொல்லை மெய்யென்று கருதி தொடுப்புண்டாய். உங்ககிட்ட வந்து சொன்னவங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்கன்னு நம்பி நீ கோவப்பட்டு அதை நம்பி நான் வெண்ணெயை எடுத்தேன், வெண்ணெயை திருடிட்டேன்னு அவங்க சொன்னாங்க. சொல்லுவார் சொல்லை, அந்த சொல்லுவார் சொல் என்ன? வெண்ணெயை நான் திருடிட்டேன்னு சொன்ன சொல். அந்த சொல்ல நம்பி என் கைய பிடிச்சு அந்த கரை உரலோடு என்னை காணவே கட்டிட்டு இல்லையே, அந்த பெரிய உரலோட என்னை சேர்த்து கட்டி போட்டியா இல்லையா நீ அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குறான். உடனே அப்படின்னு சொல்லி அவன், நீ என்னை கட்டினியே அப்படிங்கிறான். செய்தன சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் ஸ்ரீதரா, யசோதை சொல்ற, நான் செய்ததை சொல்லி சிரிக்கிறான். அதாவது அவங்க அம்மாவை குற்றம் சொல்றான், ஆனா திட்டல, சிரிச்சுக்கிட்டே சொல்றானா அவன். அதனாலதான் அவ சொல்றா, செய்தன சொல்லி, நான் செய்தவற்றை சொல்லி சிரித்து அங்கு இருக்கில் ஸ்ரீதரா, நான் சிரித்து கொண்டே அங்கே இருக்கிய ஸ்ரீதரா, உன் காது தூரும். அது நீ நான் சொன்னதையே நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டே அப்படி நின்றுட்டே இருந்து சிரிச்சிட்டு இருந்தேன்னா உன் காது ஓட்ட அடைஞ்சிரும். கையில் திரியை எடுகிடாய். இந்த அது என் கையில இருக்கிற திரியை இடுகிடாய், இடுவதற்கு விடுவாய். அதான் இடுகிடாய், இடுவதற்கு விடுவாய், இடுவதற்கு அனுமதிப்பாய். இன்னின்ற காரிகையார் சிரியாமே. இங்க பாரு, நீ அங்க நின்று என்னை குத்தம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க, இப்படியே பேசிக்கிட்டே இருந்து பொழுது போயிட்டே இருக்கும், கையில திரிய வச்சுக்கிட்டே நான் நிக்கிறேன், இதை பார்த்து இந்த பாரு பாக்குற எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காதுல அதை போடுறதுக்கு விடு என்னைய அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேம், இது இது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு இறைவன் செய்யறது. இறைவன் திருடிட்டான், இறைவன் அதை பண்ணிட்டான், இறைவன் வந்து மண்ணள்ளி தின்னுட்டான், இப்படி எல்லாம் சொல்லும் போது நாம வந்து யசோதையின் நிலையில இறைவன் மேல் எவ்வளவு பிரியமுடையவர்களாக நாம இருந்தாலும் அந்த நொடியில இறைவன் மேல நம்ம கோபம் அடைகிறோமா இல்லையா, இறைவன் நம்மளை சோதிக்கிறான், இறைவன் சோதிப்பான். அந்த சோதனையின் போது நாம கொஞ்சம் பதட்டம் அடைகிறோம் இல்லையா, நாம கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுறோம். எவ்வளவுதான் உன்னைய கும்பிடுறது, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறியே, என்னை இவ்வளவு சிரமப்படுத்துறியே, நான் உனக்கு இவ்வளவு உன்னை வணங்குறேன், நீ என்னை இப்படி பண்றியே அப்படின்னு அவன் மேல எப்பவாவது ஒரு முறை நம்ம சொல்லத்தானே செய்யறோம். யசோதை வந்து அவன் மேல கோவப்படுற மாதிரி அவ்வளவு அன்பு இருந்தும் நாம அவன் மேல கோவப்படுறோம், அவனை தான் வணங்குறோம், இருந்தாலும் அவன் மேல அப்பப்போ கோவப்படுறோம் இல்லையா. அதுதான் இங்க, அதான் இந்த வார்த்தை. மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி நான் வெண்ணையை திருடிட்டேன்னு சொன்ன உடனே நம்முடைய அகந்தை உள்ள போய் நம்ம ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கும்போது அதையெல்லாம் என்னமோ அவன் பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி நினைச்சு நாம அவன் மேல கோவிச்சுக்கிட்டோமே, அவனை உரலோட கட்டி போட்டோமே, அதான் அவன் கேட்கறான். அப்படிலாம் சொன்னல சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்ப இதுதான் வந்து இறைவன் நம்மள்ட்ட சொல்றது. நான் செய்யற சோதனையெல்லாம் நீ ரொம்ப சேட்டா நினைச்சிட்டே இல்லையா, நீ இப்படிலாம் பண்ணிட்டே இல்லையா, என்னை நீ திட்டின இல்லையா அப்படின்லாம் அவன் கேட்கறான். என்னை பிடித்து அடித்துன்னுலாம் சொல்றானே, அதெல்லாம் என்னை நீ பண்ற அப்படின்னு. காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்கு உற்று என் காதுகள் வீங்கி எரியில். என்னுடைய காதுகள் வீங்கி போய் அப்படி அதுல எரிச்சல், எரியில் அப்படின்னா எரிச்சல் எடுத்தல், அதுல அப்படி எரிச்சல்லாம் எடுத்தா உங்களுக்கு என்ன? அதாவது நம்ம இந்த கோவத்துல கேட்கிறோம்ல, எனக்கு பசிச்சா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கோவத்துல கேட்கிறோம். காரிகையாருக்கும் காரிகையார் சிரிப்பாங்கங்கிற, என் காது எரிஞ்சு புண்ணானா உனக்கும் அந்த பொம்பளைகளுக்கும் என்ன வந்தது, உங்களுக்கு என்ன வந்தது, உனக்கும் இழுக்கு உற்று என், உங்களுக்கு என்ன அதுல வலிக்குது, எனக்கு நம்ம கேட்கிறோம் இல்லையா கோவத்துல, உனக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு, அத அந்த மாதிரி கேள்வி அது.
காரிகையார்க்கும் உனக்கும் இழுக்கு உற்று என் உங்களுக்கு என்ன அதுல வந்தது? எதுல? என் காதுகள் வீங்கி எரிந்தால், என் காதுகள் வீங்கி எரியில் காரிகையர்க்கும் உனக்கும் என்ன இழுக்கு அங்க? என்ன வந்தது உங்களுக்கு? தாரியாதாகில் தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமன்றே. இப்ப பழையபடி சொல்றான். அது முன்னாடி காது குத்தும் போது குழந்தைக்கு தலை நில்லாதப்பமே காது குத்தி இருக்கணும். அதுதான் அவன் முதல்ல சொல்றா. அதுதான் என் குற்றம்னு சொல்றா. தலை நில்லாத போதே உனக்கு நான் காது குத்தி இருக்கணும், விட்டுட்டேன் அப்படிங்கிறா. இப்ப அதான் சொல்ல, அப்ப நான் உனக்கு காது குத்தி இருந்தா உனக்கு தலைவலி எடுக்கும். காது சின்ன குழந்தைக்கு காது குத்துனா தலைவலி எடுக்குமா? அப்படி நினைச்சு தலை நொந்திடும் என்று விட்டிட்டேன் குற்றமன்றே. அன்னைக்கு உனக்கு தலைவலிக்குமே நினைச்சு விட்டது என் தப்பு இல்லையா? சேரியிற் பிள்ளைகள் எல்லாம் காது பெருக்கி திரியவும் காண்டி பாரு. இந்த சேரியில், சேரினா அந்த இடிக்கும் இடம், ஆயர் சேரி. அந்த காலத்துல சேரிங்கிற வார்த்தை எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம் சேரி. சேர்ந்து எடுக்கும் இடம் சேரி. ஆயர்கள் சேர்ந்து இருந்தால் அது ஆயர் சேரி, பார்ப்பனர்கள் சேர்ந்து இருந்தால் அது பார்ப்பனச்சேரி, பள்ளர்கள் சேர்ந்து இருப்பது பள்ளச்சேரி, பறையர்கள் சேர்ந்து இருப்பது பறையர் சேரி. அவை சேரிங்கிற வார்த்தைக்கு நம்ம மோசமான பொருள் அதற்கு பின்னாடி கொடுத்துட்டோம். ஆனா உண்மையிலே சேரி என்பது சேர்ந்து இருக்கும் இடம். அப்ப இந்த இடத்துல சேரிங்கிறது என்ன? சேரியில் பிள்ளைகள் அப்படின்னா இங்க ஆயர் குலம் அது. ஆகவே அது ஆயர் சேரி. ஆயர் சேரியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் காது பெருக்கி திரியறதையும் பார்த்துட்டு காண்டி, அத எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு அன்னைக்கு என்ன செஞ்ச நீ? அஹ் ஏர் விடை, ஏர் விடைனா அழகிய காளையின் வடிவம் கொண்டு வந்த செற்று, அந்த அந்த அசுரன், அந்த அசுரன் பேர் ஏதோ மறந்து போயிட்டேன் நான். ஆஹ் அரு அரிஷ்டாசுரன் நினைக்கிறேன். ஆமா, அரிஷ்டாசுரன் தான். அந்த மாதிரி ஒரு அவன் வந்தான். அவன் வந்து ஒரு ரிஷபம், ஒரு காளையின் வடிவம் எடுத்து வந்தான். அப்படி வந்தப்போ நீ அவனை என்ன செஞ்ச? அவன் காலை பிடிச்சு இப்படி சுழற்றி தூக்கி எரிஞ்சிட்ட. அவன் காளைக்கன்று வடிவில வந்தான், அவனை தூக்கி எரிஞ்சிட்ட. அவன் இறந்து போறான். அது போய் ஒரு மரத்துல மோதி இறந்து கீழே விழுந்து இறந்து போறான். ஸோ அப்பேற்பட்ட செயலை செய்த ஹிருஷிகேசா, அது என்னுடைய அனைத்து புலன்களுக்கும் என்னுடைய இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் ஆனந்தம் அளிக்கக்கூடியவனே, அதான் ரிஷிகேசா. எந்தன் கண்ணே. இப்ப தெரியுதா? அந்த ரிஷிகேசாக்கு அடுத்து எந்தன் கண்ணேங்கிற வார்த்தை வருது. அது ஒரு கொஞ்சம் கூடிய வார்த்தை, என் கண்ணே அப்படின்னு சொல்ற வார்த்தை. ரிஷிகேசன்னா ஐம்புலன்களுக்கும் இந்திரியங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவன், மனதில் மகிழ்ச்சியாக நிரம்பக்கூடியவன், அவன் தான் ரிஷிகேசன். அப்பேற்பட்டவன். நீ அப்பேற்பட்டவன் இல்லையா? அவன் அவன் குழந்தை கோபமா கேட்கறான், என் காது என்ன பொம்பளைங்க எல்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்ற, என் காது எரிஞ்சு புண்ணானா உனக்கும் பொம்பளைகளுக்கும் என்ன வந்தது அப்படின்னு கோபத்துல கேட்கறான். உடனே இவ சொல்றான், அன்னைக்கு உனக்கு ஏன் குழந்தையா குத்தாம விட்டேன் தெரியுமா? அன்னைக்கு உனக்கு தலைநோகுமேன்னு தான் குத்தாம விட்டேன். ஏன்னா அந்த இடம் சொன்னதுனாலதானே அவன் திரும்ப இப்படி பதிலுக்கு பேசிட்டு இருக்கான். முதல் தலை நோவாமே, அந்த முதல்ல சொன்னா இல்லையா, தலை நிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன் குற்றமே அன்றே. என் தப்பு தான், உனக்கு தலை நிக்கிறதுக்கு முன்னாடியே குத்தி இருக்கணும்னு சொன்னதுல இருந்து இவன் பதில் பேசிட்டு இருக்கான். நீ அப்படி சொன்னியே, அப்படி சொல்லிட்டியேன்னு. அதனால அவன் இங்க சொல்றான், நான் அப்படி அன்னைக்கு சொன்னது வந்து உனக்கு தலை நோவுமேன்னு தான் நான் அதை செய்யாம விட்டேன். அவ்வளவுதான், அது என்னுடைய குற்றம், அது குற்றமன்றே, அதுதானே என்னுடைய தவறு, அதெல்லாம் பெருசா நினைக்காத அப்படின்னு கேட்கிறான். கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே, எங்கள் அமுதே. இந்த 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 இடத்த பாருங்க, ஐம்புலன்களுக்கும் உள்ள ஒரு இது. கண்ணை குளிர கலந்து, அது கண்களால் பார்த்து குளிர கலந்து, கண்களால் நன்கு பார்க்கும்படி, எங்கும் நோக்கி கடி கமல், நன்கு மனம் பரப்பக்கூடிய பூவை அணிந்த பெண்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து, மனதிற்குள் என்றும் இருந்து தித்திக்கும் ருசிக்கும் பெருமானே. ஐம்புலன்களுடைய செயல்பாடுகளும் உள்ள வருது பாருங்க. அதுதான் மேல ரிஷிகேசான்னு சொல்லிட்டு கீழே அந்த கொண்டு வர்றது. கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே. அப்படி அப்படி உள்ளே இருந்து தித்திக்கக்கூடிய அவன் அமுதை போன்றவன். எங்கள் அமுதே, அந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அவன் தான் அமுது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த தாயினுடைய நிலை இருக்கு பாருங்க, நம்ம நம்ம பக்தி அப்படிப்பட்ட பக்தி தான். இறைவனுக்கு நம்ம கொடுத்து ஒண்ணுமே ஆக போறதில்ல. அவன் பரிபூரணன், அவன் எல்லாம் நிரம்ப பெற்றவன்.
அவனுக்கு குறைன்னு எதுவுமே கிடையாது. அவனுக்கு தேவைன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவன் அனைத்தும் அவனுடைய அவன் தான் உருவாக்கியிருக்கான். அப்ப அவனுக்கு கொண்டு போய் நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஆனா நம்ம பக்தியினால நாம அவனுக்கு எதையோ ஒண்ணு கொடுக்க நினைக்கிறோம். இந்த வரிய கவனிங்க. அவன் யாரு? எப்படிப்பட்டவன்? அந்த பெண்களுடைய மனதிற்குள் நிறைந்து, இந்த பெண்கள் திரும்ப திரும்ப யாரு அந்த பெண்கள்? பக்தர்கள். நாம தான், ஜீவாத்மாக்கள் தான். கண்ணை குளிரக் கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்குள்ளும் நிறைந்து, இந்த ஜீவாத்மாக்கள் நித்திய ஆத்மாக்களாக போய், நித்திய சூரிகளாக போய் இறைவனின் மடியில் அமர வேண்டும், இறைவனது பாதத்தில் அமர வேண்டும்னு சொன்னா, அமுது அருந்தினால்தான் அந்த நித்தியமான நிலை கிடைக்கும் இல்லையா? அதான் அமுது. அப்போ எது அமுது? அதான் எங்கள் அமுதே. அந்த இறைவன் தான் அமுது, நாராயணன் தான் அமுது, கண்ணன் தான் அந்த அமுது. அந்த கண்ணன் எங்க இருப்பான்? எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானா அவன் இருந்தான்னா, நான் அமுதை உண்டு விட்டேன், அமுதை நான் பருகி விட்டேன், கண்ணன் என்கிற அமுதை நான் பருகி விட்டேன். அப்ப நான் எப்போதுமே அங்க நிலைத்திருப்பேன். அதான் கண்ணை குளிரக் கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே. அவனே அமுதான். இந்த அமுதுக்கு நான் என்ன செய்யறேன் பாருங்க, உண்ண கனிகள் தருவன். எப்படி ஒரு ஒரு முரண் வருது பாருங்க. அவனே அமுதம். உலகத்துல வேற என்ன வேணும்? அமுதை அருந்தியவனுக்கு வேற என்ன சுவை இருக்கு? அமுதை கையில வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குற ஒருத்தன்ட்ட போய், எப்பா கடலை மிட்டாய் சாப்பிடுறியான்னு கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு அது தேவையா? இல்ல. ஆனா அவன் எனக்கு அமுது கொடுக்குறான். பதிலுக்கு நான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு முடிஞ்சது இந்தான்னு கடலை மிட்டாய் தான் கொடுக்க முடியும். அதுதான் இங்க அடுத்து வர்ற வரி. எங்கள் அமுதே உண்ண கனிகள் தருவேன். அதான் தருவன் அப்படின்னு குறுக்கல் விகாரம். உனக்கு உனக்கு நான் உண்ணுவதற்கு கனிகள் தருகிறேன். கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடுவன். உன் காதுல போட்டிருக்கிற கடுக்கன் இருக்கு பாத்தியா? அது வலிக்காதபடி அந்த கடுக்கனை அசைக்காம நான் உனக்கு என்ன செய்யறேன்? காதுக்கு அந்த கடிப்பு ஒன்றும், அந்த ஓட்டை, அந்த திரி போட்டிருக்கிற ஓட்டை இருக்கே, அது வலிக்காதபடி கடுக்கன் போட்டு விடுறேன் நான். அந்த கடிப்பு ஒன்றும் நோவாமே. அந்த கடிப்பு வந்து ஒண்ணும் பண்ணாத உடனே உனக்கு காதுக்கு வலிக்காது. நான் அவளை பதமா போட்டு விடுறேன். பண்ணை கிளிய சகடம் உதைப்பித்த பத்மநாபா. நீ இவன் எப்பேற்பட்டவன்? அந்த பண்ணைனா இந்த இடத்துல கட்டுமானம். நம்ம கலக்கல்னு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? கலக்கு அப்படின்னாலும் கட்டுமானம் தான். பண்ணை அப்படின்னாலும் அதனுடைய ஸ்ட்ரக்சர். அந்த வண்டியினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் நொறுங்கும்படி உதைத்தவனே அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் உன்னுடைய பஞ்சு போன்ற மெல்லடியால ஒரு பெரிய வண்டியவே உடைச்சவன் நீ. உனக்கெல்லாம் காதுல கடுக்கன் போட்டா வலிக்குமா? வலிக்காது. அதனாலதான் இந்த வார்த்தை. நீ பத்மநாபன் ஆச்சே, இங்கே வாராய். பத்மநாபா இங்கே வாராய். அதான் இங்க வார்த்தை. எங்கள் அமுதே உண்ண கனிகள் தருவன். அதை கவனிச்சு பாருங்க. அமுதுட்ட போய் நான் கனி உனக்கு தரேன்னு சொல்றது எப்படி இருக்கு? இப்ப கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் வந்து அவரை சந்திக்கிறப்போ ஒரு உங்களை சந்திக்க வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? எந்த ஸ்வீட்டும் உங்களை பார்க்க வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு நான் எப்போதும் சொல்றேன். அவர் கிண்டல் பண்றது உண்டு. அதுதான் இது. உண்ண கனிகள் தருவேன். எங்கள் அமுதே உண்ண கனிகள் தருவேன். நீ ஏன் வந்து அமுது, உனக்கு கொண்டு போய் நான் என்னத்த கனிகளை கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை. வா என்று சொல்லி என் கையை பிடித்து வலியவே காதில் கடிப்பை நோவத் திரிக்கில் உனக்கு இங்கு இழுக்குற்று என். அடுத்து வந்தாச்சு, பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. இவரு கண்ணனை வந்து யசோதை என்ன செய்யறா? வா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் கூப்பிட்டா இல்லையா, இங்கே வாராய் இங்கே வாராய்ன்னு. இப்ப என்ன செய்யறா? கையை பிடிச்சு இழுத்தாச்சு. என் கையை பிடித்து வலியவே என் காதுல வம்படியா அந்த கடுக்கனை போட்டு இப்படி இட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? இங்கு இழுக்குற்று என். எதுக்கு போட்டு என் காதை இப்படி புண்ணாக்கிட்டு இருக்க? காதுகள் நொந்திடும் கில்லேன். எனக்கு வந்து காது வலிக்குமே, அதை நான் தாங்குவேனா? யாரு? கண்ணன் கேக்குறான். இப்ப வான்னு சொல்லி என் கையை பிடிச்சு இழுத்து வம்படியா என் காதுல அந்த இதை போட்டு விடுறியே, அந்த கடுக்கனை போட்டு விடுறியே, அதுவும் அதை திருக்கி வேற விடுற. எப்படி திருக்கிற? நோவ என் காதுகள் வலிக்கும்படி அதை திருக்கிற, அப்படி இருக்கிற என் காதுல. அப்படிலாம் செஞ்சா உனக்கு என்ன வந்தது? எனக்கு இல்லையா காது வலிக்குது? என்னால தாங்க முடியுமா? காதுகள் நொந்திடும் கில்லேன். கில்லேன்னா இங்க தாங்க மாட்டேன். நான் எனக்கு அதை தாங்கவும் இல்லையே. வாழ கில்லேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாழ முடியாது. அதே மாதிரி இங்க காதுகள் நொந்திடும் கில்லேன் அப்படின்னா என்னால் தாங்க முடியாது, வலியை தாங்க முடியாது, நோவை தாங்க முடியாது. உடனே இவ பதிலுக்கு பாருங்க. நாவற்பழம் கொண்டு வைத்தேன் இவை காணாய் நம்பி
முன் வஞ்ச மகளை சாவப் பாலுண்டு சகடு இற பாய்ந்திட்ட தாமோதரா இங்கே வாராய். என் காதெல்லாம் இப்படி வலிக்குதே, இதை இப்படி புண்ணாக்குறியே, உனக்கு என்ன வந்தது இதுல அப்படின்னு கேட்டா இவ பதில், உனக்கு நான் நாவல் பழம் தரேன், இங்க இவை காணாய் நம்பி, இவற்றையெல்லாம் கொஞ்சம் பாரு, நான் முன்னாடி என்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு, நாவல் பழம் வச்சிருக்கேன். முன் வஞ்ச மகளை, வஞ்ச மகள் யாரு? பூதனை. பூதனை வஞ்சத்தால் இவனுக்கு பாலூட்டி இவனை கொல்வதற்கு வந்தவள், ஆகவே அவள் வஞ்ச மகள். அவள் சாகும்படி நீ அவளிடம் பாலுண்டு சகடு, சகடுன்னா வண்டி, வண்டி இற, இறனா நொறுங்க, இந்த இடத்துல இற்று போக, இருத்தல் இரல் இது எல்லாமே வந்து நொறுங்குதலுக்கு பொருள். சகடு இற பாய்ந்திட்ட தாமோதரா, பாய்ந்தனா இந்த காலால் உதைத்தங்கிற பொருள், அதான் பாய்ந்திட்டங்கிறது. சோ காலால் உதைத்த தாமோதரனே இங்கே வாராய். உனக்கா வலிக்கும்? வலி பொறுக்க மாட்டேன்னு சொல்றிய, உனக்கா வலி பொறுக்காது? நீ யாரு? அந்த வஞ்ச மகள் சாகும்படி பாலுண்டவன், வண்டியாக வந்த அசுரன் இற்று போகும்படி உதைத்தவன், உனக்கா வலிக்கும்? அதுதான் அவ கேட்கறது. இது எப்போதுமே வந்து இந்த நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்க எல்லாம் இந்த பூதனைய சொல்றாங்களோ அங்கெல்லாம் இந்த சகடாசுரனையும் சேர்த்தே சொல்றது நீங்க பெரியாழ்வார் பாசுரங்கள்ல பார்க்கலாம். இவளும் அப்படித்தான், நாச்சியாரும் அப்படித்தான் செய்யறா, கோதையும் அப்படித்தான் செய்யறா. எங்கெல்லாம் வந்து நீங்க பேச்சு முளையுண்டுன்னு சொன்னாலே உடனே கள்ளச்சகடம் உதைந்திட்ட, அந்த ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து வர்றதை நீங்க கவனிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன பொருள்? ஒரு விதத்துல பார்த்தா அது ரெண்டுமே அவன் கை குழந்தையாக, சிறு குழந்தையாக, எழுந்து நடக்க மாட்டாத பருவத்துல அவன் செய்த லீலைகள் அது ரெண்டும். தவழ்ந்து போகும்போது ஒரு லீலையை செஞ்சிருக்கான், தளர் நடை இடும்போது ஒரு லீலையை செய்திருக்கிறான், கால் முளைச்சி சிறுவனாக ஓடும்போது பல லீலைகளை செய்திருக்கிறான். ஆனால் கை குழந்தையாக இருக்கும்போது அவன் செய்த லீலைகள் இது ரெண்டும் தான். எது? இந்த பூதனையிடம் பால் அருந்தி அவளை, அவளுக்கு மோட்சம் அளிப்பது. இன்னொன்னு, இந்த பூதனைக்கு மோட்சம் நான் சொல்றேன் இல்லையா, கதகளியில பூதகி மோட்சம் தான், அவளுக்கு மோட்சம் தான் கொடுக்குறான் அவன். ஏன்னா அவ தாயார் ஆயிடுறாரு இல்லையா, பால் அருந்தியதுனால அவ தாய் ஆயிடுறா. அவன் நோக்கம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவளிடம் பால் அருந்தியதால் அவள் தாய் ஆயிடுறா. அந்த கதகளியில அதை பார்த்தா தெரியும், ஒரு நொடி பூதகி வந்து ஆஹா இது என் குழந்தை இல்லையான்னு நினைக்கிறா, அந்த நினைப்போட உயிரை விடுறான். இப்படி ஒரு குழந்தைகிட்டே நம்ம குழந்தையிலேயே நம்ம வளர்க்கணும், அப்படி இப்படி ஒரு குழந்தையிலேயே பெறணும்னு அவளை குழந்தையா பாக்குறா. பால் அருந்தும் போது அது தாயாக உணர்றா. அந்த நொடி அவளுக்கு முக்தி, அவ தாயாக உணர்ந்த நொடி முக்திங்கிறது தான் அங்க வரும். நம்ம ஒரு நொடின்னு சொல்றோம், அதுக்கு அவங்க நிறைய பாவம் காமிப்பாங்க, அதை பார்த்தாலே அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து சாவ பாலுண்டு, அந்த அவள் அவள் இறந்து போகும்படி பாலுண்டவன், சகடு இறப்பாய்ந்திட்டவன், வஞ்சக எண்ணத்தோடு ரொம்ப சாஃப்டா வந்தாலும் இறைவன் அவங்கள சரியா ட்ரீட் பண்ணிடுவான். இல்ல இந்த வண்டி மாதிரி அப்படி கடுமையான தோற்றத்தோட கடும் விதத்தில் வந்து மோதி நொறுக்கிடுவோன்னு சொல்லி நேருக்கு நேர் வந்தாலும் இறைவன் அவங்களையும் அவன் சமாளிப்பான். நீங்க வஞ்சக எண்ணத்தோடு வருபவர்களையும் நேருக்கு நேர் வந்து மோதக்கூடியவர்களையும் இருவரையுமே அவன் வந்து சமாளிக்கக்கூடியவன். ஆகவேதான் இந்த வார்த்தை எப்போதும் சேர்த்து சேர்த்து வருது. வஞ்சமகள் சாபப்பாலுண்டு சகடுகிற பாய்ந்திட்ட தாமோதரன் அவன். பேர் பத்மநாபா, தாமோதரா, ரிஷிகேசா எல்லாம் வந்திருக்கு பாருங்க, ஸ்ரீதரா. எதெல்லாம் வந்து இந்த ஆச்சமனம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது என்னென்ன பெயர் உச்சரிப்போமோ அதை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த இதுலயும் வச்சிருக்கிறாரு. அதுல நாராயணா, மதுசூதனா, கேசவா, கோவிந்தா, அவ்வளவு பேரும் அதுல இருக்கும் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு அவனுக்கு. ஸோ இது இந்த ஸ்ரீதரா, தாமோதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, இப்படி எல்லாம். அதனாலதான் பன்னிரு நாமத்தார் சொன்ன அப்படிங்கிற கடைசி பாட்டுல சொல்றாரு, பார்காது தாழப்பெருக்கி அமைத்து மகரக்குலை இடவேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பன்னிரு நாமத்தார் சொன்ன ஆராத அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே. சோ இந்த அவனுடைய பெயர்கள் 12 பெயர்களை அந்தாதியாக சொன்ன எல்லாருக்கும், யசோதையினுடைய சொல்லாக யசோதை திருமாலை பார்த்து சொன்ன சொல்லையாக தொல்புகழ் புதுவையைச் சேர்ந்த விஷ்ணு சித்தன் சொன்ன எல்லாத்தையும் பாடிய எல்லாருக்கும் அந்த அச்சுதனுக்கு அடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அச்சுதன்கிற பேரையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. அச்சுதா, கேசவா, மாதவா, நாராயணா, மதுசூதனா, திருவிக்ரமா, ஸ்ரீதரா, எல்லா பேரும், ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா வந்தாச்சு. அவனுடைய அத்தனை பெயர்களும் அவனுடைய சிறப்பு பெயர்கள் அத்தனையும் அங்க உள்ள கொண்டு வந்துட்டார்.
இதுதான் இந்த 12 பாடல்களினுடைய சிறப்பு. நன்றி. நண்பர்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லலாம். நன்றி நன்றி. நல்லா இருந்தது as usual. இப்ப யார் பேசுனாங்க இங்க? விஜய் இல்லையா? ரைட். ஆனந்தகுமார் சொல்லுங்க. சார் அந்தாதி அப்படின்னு சொன்னீங்க, பட் அது அவ்வளவா இங்க இல்ல சார். ஜாஜா ஆமா, நிறைய இடங்கள்ல இது அந்தாதியாக இல்ல, அந்தாதியாக வரல. சில இடங்கள்ல தான் இருக்கு. ஜாஜா, இந்த காது குத்துறது ஆல்மோஸ்ட் எல்லா பாடல்ல இங்க வருது இல்லைங்க? அது அவ்வளவு பெரிய ஈவெண்ட்டுங்களா அந்த டைம்ல இது? ஆமா, இப்ப வரைக்குமே குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறதுன்னு தானே சொல்றோம். குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறது இப்போதுமே ஒரு பெரிய ஈவெண்ட் தான். இப்ப வரைக்குமே அப்படித்தானே? கோயில்ல கிடா வெட்டி காது குத்துறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா, காது குத்துதல்ங்கிறது இப்ப வரைக்கும் அது ஒரு பெரிய செயல் தான். சரிங்க. உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த குழந்தைக்கு மொட்டை போட்டு தாய் மாமன் மடியில உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு காது குத்துறது இன்னைய வரைக்கும் மரபு. இப்ப வரைக்கும். உங்க திருப்பூர் பக்கத்துலயும் உண்டே. எல்லாமே பண்றாங்க, எல்லா குழந்தைகளும் பண்றாங்க. ஆமா இல்லாட்டி ஆமா, நம்ம எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க காது குத்தலினா. ஆமா ஆமா ஆமா, காதுல ஓட்டை இல்லைன்னா சொர்க்கத்துக்குள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்டு. கரெக்ட். ஆகவே காது குத்துறது ஒரு பெரிய மரபு, நம்ம மரபுல ஒரு பெரிய விஷயம் அது. சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் செல்வகுமார் பேசுறேன். கேளுங்க. சொல்லுங்க சார். கொஞ்சம் லேட்டா வந்தேன், சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை, சொல்லுங்க. இப்ப இந்த மறுபடியும் காது குத்துறது, அதுக்கு திரி போடுறது, அது சோர்ந்து போக கூடாது அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு பிலாசபிக்கல் கான்செப்ட் இருக்கிற மாதிரி தோணுது சார். இருக்கலாம். ஆனா இங்க வந்து அது ஒரு குழந்தைக்கு உரிய செயல்களாக, இப்ப அந்த குழந்தைக்கு வந்து அவனை விளையாட தளர் நடையிட கூப்பிடுவது, அம்புலி நிலாவை பார்க்க கூப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு உரிய எல்லாத்தையும் சொல்லும் போது அவனுக்கு காது குத்துறது ஒரு சடங்கு. ஆகவே அதை சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது, திரியிட்டு காது குத்துதல், அவ்வளவுதான். அதை ஒட்டி பேசக்கூடிய எல்லாத்துலயும் தான் அந்த பிலாசபி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே நேரத்துல ஒரு ஒரு மனித மானுடருக்குரிய பித்து நிலையும் அதே நேரம் இறைவனுக்குரிய பெருமைகளையும் ஒரு சேர சொல்லுதல். இப்ப என் அமுதே அப்படின்னு இறைவனை சொல்லிட்டு அடுத்தனுடைய உனக்கு உண்ண கனிகள் தருவன் அப்படின்னு சொல்றதுல ஒரு முரண் இருக்கு இல்லையா. அவன் தான் அமுது. அமுது கிட்ட போய் நான் உனக்கு சாப்பிட கனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு முரண் இருக்கு. ஆனா மனிதர்களால அதான் செய்ய முடியும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியாத நாராயணன் தான் எண்ணற்கு அரிய பிரானாகவும் இருக்கான். ஒரே பாட்டுல அந்த வரி அடுத்தடுத்த வரிகள்ல வருது. எண்ணி பார்த்தால் அவன் அரியவன், நாராயணன் சிக்க மாட்டான். நீங்க எண்ணி யோசிச்சு பார்க்க அவன் சிக்க மாட்டான். ஆனா மிகுந்த பணிவுடனும் அன்புடனும் தொழுதால் அவன் உங்க சிந்தையிலிருந்து பிரிய மாட்டான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆமா, நன்னி தொழும் அவர் சிந்தை பிரியா நாராயணா இங்கே வாராய் எண்ணற்கு அரிய பிரானே. எண்ணினால் எண்ணுவதற்கு அரியவனே, நினைத்து பார்ப்பதற்கு அரியவன். நினைத்து பார்க்க பார்க்க அவன் அரியவனாகத்தான் ஆவான். ரீச் பண்ணி அவனை முழுசா நீங்க உங்க எண்ணத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அவன் ஒருபடி மேல ஏறிதான் நிற்பான். லாஜிக்கல் மைண்ட்ல அப்ரோச் பண்ணக்கூடாது. லாஜிக்கல் மைண்ட வச்சு அவன் காலுக்கு கீழவே நிக்கல, அவன் காலை தொடவே முடியாது. அதுக்கு நீங்க நன்னி தொழுதாதான் அவனுடைய காலில் போய் சேர முடியும். அப்ப நன்னி தொழுகிறதுக்கு லாஜிக்கல் மைண்ட வச்சு சரண்டர் ஆகணும். அதான் வாசல் வரைக்கும் நீங்க போலாம். ஆமா, அதாவது நாராயணனே பரம்பொருள்னு சொல்வதுதான் அறிவு. எக்ஸாக்ட்லி, அந்த அறிவழிந்துங்கிற வார்த்தை அதான் பொருள். நாராயணனே பரம்பொருள்ங்கிறது தான் அறிவு. ஆனா அந்த அறிவு மட்டும் அவனை சேர்வதற்கு போதாது. அவன் வீட்டு வாசல் வரைக்கும் நீங்க போயிருவீங்க. அதுக்குதான் எப்போதும் இந்த குறிப்பு எதை சொல்றோம், அவன் பாதத்தில் என் தலையை வைப்பேன் அப்படின்னா என்ன? தலைங்கிறது என்ன? அறிவுக்கு உரிய குறியீடு தான் தலை. நான் வந்து என்னுடைய அறிவுன்னு சொல்லும் போது யாராவது நெஞ்ச சுட்டி காமிக்கிறோமா? என் அறிவு அப்படின்னு சொல்லி யாராவது வயிற்றுல விரல் வச்சு காமிக்கிறோமா? அறிவுன்னு சொல்லும் போதே நம்ம மூளையத்தான், அப்படி தலையத்தானே தொட்டு காமிக்கிறோம். அப்ப அறிவுங்கிறது இங்கதானே இருக்கு, மூளையில தானே இருக்கு. அப்ப இந்த தலையை கொண்டு அவன் பாதத்தில் வைத்தெல்லாம் என்ன அர்த்தம்? என் அறிவுங்கிறத அவன் பாதத்துல வச்சிருந்தேன். அந்த இடத்துல அறிவு அழிந்து போகுது. அதுதான் சரண்டர்.
அப்படி சரண்டர் பண்ணா அவங்க சிந்தை விரியாது நிற்பான். அதுதான் அப்படி வரக்கூடியது. இதுதான் அங்க இடையில இருக்கக்கூடிய நுட்பங்கள் இந்த பாட்டுல. ஓகே. ஓ, சூப்பர் சார். போன ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணப்போ கொஞ்சம் வேற மாதிரி புரியுது. சரி, அவ்வளவுதான். 2 தடவை வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். ரொம்ப எளிமையா எழுதியிருக்காங்க சார். நம்ம மேல எல்லாம் கருணையோட இருந்திருக்காங்க ஆழ்வார்கள். எளிமை மாறி